Welcome to Blue Star Higher Secondary School online class 6, subject Physical Science, Chapter 12, Electricity and Circuits. Students, already we saw electric circuit and electric switch. Next, we will discuss about electric conductors and insulators. Electric conductors and insulators. First, what is meant by conductors? What is mean by conductors? So conductors means the materials which allow electric current to pass through them. Are called conductors. Conductor means the materials which allow electric current to pass through them are called conductors of electricity. எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கை பாஸ் பண்ணுதோ, அப்சர்வ் பண்ணுதோ, எடுத்துக்குதோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, that is known as the conductors. Next one is the insulators. Next one is the insulator. What is meant by insulators? Insulators do not allow electric current to pass through them. Are called insulators. So this is the conductors and insulators. So conductors means the material which allow electric current. எந்த materials electric current allow பண்ணுதோ that is known as the conductors. எந்த materials current வந்து observe பண்ணாமல் to pass through them, do not allow pass through them are called the insulators. That is known as the conductors and insulators. So the electrical wire are made up of metal covered. The electrical wire இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சொல்கிறோம் கண்டக்டர்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மேடப் ஆயிருக்கு அப்படின்னா, the electrical wires are made up of metal with plastics. பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக் ஒயர் எதனால கவர் பண்ணியிருக்குன்னா மெட்டல் வித் பிளாஸ்டிக்ஸ். த மெட்டீரியல்ஸ் தட் அலோன் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ த்ரூ மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ எந்த மெட்டீரியல்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டி அப்சர்வ் பண்ணுதோ, பாஸ் த்ரூ பண்ணுதோ, தட் இஸ் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு சில்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் ஈஸிலி கண்டக்ட் தி எலக்ட்ரிசிட்டி, பட் த சில்வர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சில்வர் நம்மளால என்ன பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். In other metal, does the lead of pencil is made up of carbon. இப்போ பென்சில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது. என்ன இருக்குது? கார்பன். which 2 is a conductor.
conductors. Next one is the insulators. Insulators என்ன சொல்லுவாங்க அப்படின்னா bad conductors. இன்சுலேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாஸ்டிக்ஸ். கிளாஸ், ரப்பர், பேப்பர் அண்ட் மைக்கா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். இதெல்லாம் பேட் கண்டக்டர்ஸ் இஸ் த இன்சுலேட்டர்ஸ். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா that is the conductors. That is the conductors. Okay. That is the conductors. Then next, then uses of conductors and insulators. So எங்கெங்கெல்லாம் conductors and insulators use ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, first one is the electrical wires are usually made up of copper. electrical wire உள்ள made up ஆயிருக்கும் அப்படின்னா copper. So the electrical wires are usually made up of copper, though silver is a better conductor. எதை ரொம்ப better conductor அப்படின்னு சொல்லுவாங்கன்னா silver. Silver is a better conductor of electricity. Silver is a better conductor of electricity. ஏன் silver better conductor of electricity அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் நமக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஷாக் அடிச்சது அப்படின்னா வுட்டு பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஷாக் அடிக்கும்போது நம்ம போய் மெட்டல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே என்ன ஆகும், அடுத்த செகண்ட் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், கரண்ட் பாஸ் ஆகிடும். ஸோ அப்போ சில்வர் இஸ் எ பெட்டர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஈஸியாக பாஸ் ஆகும், பட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் நம்ம இது என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அதுக்கு பதில் அலுமினியம் என்ன யூஸ் பண்ணுவோம், Aluminium is also used to make wires. The next one is the insulator. Insulators play an important role in electrical circuits. And equipments. இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் என்ன பண்ணால் மோஸ்ட் ஆஃப் தம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டல் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்காது, அதை மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணணும் நமக்கு கரண்ட் கொடுக்கும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜுக்கு அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்த்துருக்கும்போது நமக்கு தெரியும். இப்போ வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெபிளைசர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து ஹையாக கொடுக்காமலும் லோவாக
கொடுக்காமலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு அங்கே அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ டிவி உள்ளேயும் சரி ஸ்டெபிளைசர்லேயும் சரி எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கரண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிவிக்கு கொடுக்கும், ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹை சப்ளை வந்தால் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிவிலாம் என்ன ஆகிடும் அப்படின்னா பர்ஸ்ட் ஆகிடும். உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் சப்ளை எலக்ட்ரிக்கல் டிரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் என்ன பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போது அந்த டிவிக்கும் சரி ஃப்ரிட்ஜுக்கும் சரி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டோட லெவலை வந்து ஹையாக ஆகாமலும் லோவாகாமலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டோட லெவல் வந்து பவர் அதிகமாக இருக்கும். நீங்களே வீட்டில் கூட பார்த்துருக்கலாம். நார்மலாக எரிஞ்சிட்ருக்கிற லைட் வந்து என்ன ஆகும் திடீர்னு ஹை பவராக எரியும். அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் சப்ளை அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல டிரான்சிஷன் வந்து அதிகமாக இருக்குது, கரண்ட்டோட சப்ளை வந்து அதிகமாக இருக்கிறதால பல்ப் என்ன ஆகும்னா ரொம்ப பவராக க்ளோ ஆகும். ஸோ அப்படி க்ளோ ஆகக்கூடாது. அதே மாதிரி சப்ளை வந்து சம்டைம்ஸ் வந்து டிம் சப்ளை இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்லாம் ரொம்ப ஸ்லோவாக எரியும், கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டை கரெக்டான அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியலன்னா அப்பவும் பெஸ்ட் ஆகிடும். ஸோ ஹை லெவல் இல்லாமலும் லோ லெவல் இல்லாமலும் மெயின்டைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர்ஸ் தான். ஸோ அப்போ இன்சுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிளேஸ் ஆஃப் சுவிட்சஸ், இப்போ ஒரு சுவிட்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன் பிளேஸ் ஆஃப் சுவிட்சஸ் அண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பிளாஸ்டிக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்களேன், ஸ்விட்ச்லாம் பாருங்களேன். ஸ்விட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும். உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்கும், மேலே எதால் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸால் கவர் பண்ணியிருப்போம். அப்படி கவர் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஃப். The electric wire is used in most circuits. Most circuits are insulated either by a plastic or by rubber covering. ரப்பரால் கவர் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் சுவிட்சஸால் கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த யூசஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த activities 5, a conduction tester testing whether the bulb glows when the tester is in conducting with a key. இப்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து ஒரு சுவிட்சஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பல்ப் எரியுமா? எரியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மெட்டல் வேணும். என்ன வேணும்? ஒரு மெட்டல் வேணும். எதுக்காக அந்த மெட்டல் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட்டை என்ன பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் வேணும். இது கண்டக்ஷன் டெஸ்டர். இதில் ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு மட்டும்தான் இருக்குது. இதில் எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே நம்ம கீ வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கீ வச்சோம் அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா மெட்டல் சப்ஸ்டன்சஸாக மெட்டீரியல்ஸாக மெட்டல் சில்வர் அந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பல்ப் வந்து க்ளோ ஆகும். இதுவே இந்த இடத்துல நம்ம ஒரு பென்சில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணாது? எரியாது. இந்த கீக்கு பதில் மெட்டல் கீக்கு பதில் இந்த இடத்துல ஒரு பென்சிலை வச்சா நமக்கு என்ன ஆகாது? பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். எந்த ஒரு மெட்டல்ஸை வந்து கரண்ட் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறதோ அதுக்கு பேர் வந்து கண்டக்டர்ஸ். எந்த ஒரு மெட்டீரியல்ஸை கரண்ட் பாஸ் பண்ண முடியலையோ அலோவ் பண்ணிக்கலையோ அதுக்கு பேர் வந்து இன்சுலேட்டர்ஸ். தட் மீன்ஸ் த இன்சுலேட்டர்ஸ், எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். Student, this is the activity conductors and insulators. So object used in place of the switch. இப்போ ஸ்விட்ச் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு கீன்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். மெட்டீரியல் இஸ் யூஸ்டு மேட் ஆஃப், இந்த கீ எதால் மேடாக இருக்கும்? மெட்டலாக இருக்கும். ஸோ அந்த கீன்றது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அது எதனால் மேடப் ஆகிருக்குன்னா மெட்டலால் மேடப் ஆகிருக்கும். ஸோ அப்போ பல்ப் எரியுமா? எஸ், பல்ப் எரியும். எரேசரும் ரப்பர், இது வந்து ஒரு மெட்டல் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ரப்பர், எரியுமா? எரியாது. அதனால் நோ. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் பிளாஸ்டிக், எரியுமா? எரியாது. மேட்ச் ஸ்டிக்கும் ஒரு வுட்டு தான், இதுவும் வுட்டு தான், எரியுமா? எரியாது. கிளாஸ் பேங்கிள் அண்ட் கிளாஸ், இது ரெண்டுமே கிளாஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் இருக்கும், மெட்டலில் இருக்கும். கிளாஸ் பேங்கிளும்
இருக்குது. கிளாஸ் பேங்கிள்லாம் கண்ணாடி வளையல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டும் எரியுமா? இது ரெண்டு கனெக்ட் பண்ணால் எரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியாது. நெக்ஸ்ட் அயான் நெயில் அண்ட் மெட்டல், இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆகும்போது க்ளோ ஆகும். பல்ப் என்ன ஆகும்? க்ளோ ஆகும். ஸோ திஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸ் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணணும். ஓகே, நான் ஆன்சர் என்ன நானே சொல்லிட்டேன். ஸோ நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ திஸ் த கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர் டாபிக்ஸ். திஸ் டாப்பிக்கோட இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஐ ஹாவ் அட்டாச்டு ஒன் அனிமேஷன் வீடியோஸ் அண்ட் ஐ ஹாவ் அட்டாச்டு ஒன் PDF ஃபார் திஸ் லெசன்ஸ். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ write in your class work or note. Write well. Okay, thank you students.